ஹலோ, ஹவ் ஆர் ஆல் டூயிங் டுடே? நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் ஜலால். உங்களுக்கு இங்கிலீஷ் பேசணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது. மற்றவங்க இங்கிலீஷ் பேசும்போது நல்லாவே விளங்குது, இருந்தாலும் உங்களால் பேச முடியலை. அதுக்கு காரணம் என்னென்னா, யூ ஆர் ரிலக்டன்ட் டு மேக் அ கான்வர்சேஷன் இன் இங்கிலீஷ். ரிலக்டன்ட்னா ஒரு தயக்கம் இருக்குது. யூ ஃபம்பிள் அ லாட். ஃபம்பிள்னா ஒரு தடுமாற்றம் இருக்குது. யுவர் மைண்ட் பிகம்ஸ் கம்ப்ளீட்லி பிளாங்க். உங்கள் மூளை அப்படி பிளாங்க் ஆகிடுது. அதுக்கப்புறம் யூ கான்ட் திங்க் ஆஃப் வாட் டு சே. என்ன சொல்லணும் அப்படிங்கிறத உங்களால் எண்ண முடியலை. அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள். நான் ஐ எம் கோயிங் டு டீச் யூ 20 ஸ்மால் சென்டென்சஸ் with which you can make a great conversation with your friends or even with the strangers. புதுசாக ஆளாக இருந்தால் கூட, உங்களுக்கு தெரியாதவங்களாக இருந்தால் கூட, அதை நீங்கள் ஒரு இன்ஃபார்மல் செட்டிங்கில் ஒரு கேஷுவல் கான்வர்சேஷன் பண்ணுறதுக்கு முடியும் அப்படின்ட்டு சொல்லிக்கிறேன். இன்றைக்குள்ள லெசனில் உள்ள சென்டென்சஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு இன்ட்ரடக்ஷன் எப்படி பண்ணுறது, அதுக்கு பிறகு ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்டர்ஸ் எப்படி கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கு பிறகு ரெஸ்பாண்ட், மற்றவங்க பேசும்போது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறது, பதில் சொல்கிறது, அதுக்கு பிறகு ஒரு கான்வர்சேஷன் முடிக்கிறதுக்கு எண்டிங் சென்டென்சஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்குள்ள லெசனில் பார்ப்போம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னா, ஹை பிரியா, குட் டு see you. அதாவது பிரியா அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பேர் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு வேணுங்கிற பேரை சொல்லிக்கோங்க. ஹை பிரியா, குட் டு see you. அதாவது இந்த பிரியா அப்படிங்கிற கேர்ளை நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து பார்க்குறீங்க. ஸோ யூ ஹேவன்ட் சீன் ஹேர் ஃபார் அ வைல். கொஞ்ச நாள் பார்க்காம இருந்திருக்கீங்க. அப்போ பார்க்கும்போது ஹை பிரியா, குட் டு see you அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வாட் அ ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். அதாவது என்ன இன்ப அதிர்ச்சி அப்படின்ட்டு. ஒருத்தரை ரொம்ப நாளாக மீட் பண்ணல, உங்களை ஃப்ரெண்டையோ இல்லாட்ட உங்கள் ரிலேட்டிவோ மீட் பண்ணலை, திடீர்னு மீட் பண்ணுறீங்க, ஆச்சரியப்படுறீங்க. ஆச்சரியப்படும் போது இப்படி சொல்லலாம், வாட் அ ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வேர் வர் யூ ஆல் தீஸ் டேஸ். அதாவது இத்தனை நாள் எங்கே இருந்த, எங்கே போயிருந்தீங்க, இவ்வளோ நாள் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே தான். வேர் வர் யூ ஆல் தீஸ் டேஸ் அப்படிங்க, வேர் வர் யூ ஆல் தீஸ் டேஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் லவ்லி டு மீட் யூ. அதாவது புதுசாக ஒருத்தரை பார்க்குறீங்க, ஒருத்தரை பார்க்கும்போது லவ்லி டு மீட் யூ அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்கள் சம அந்தஸ்தில் உள்ளவங்களை பார்க்கும்போது, இல்லாட்ட உங்களுக்கு கொஞ்சம் கீழே இருக்கிறவங்கள புதுசாக பார்க்கும்போது நீங்கள் மீட் பண்ணலாம், லவ்லி டு மீட் யூ அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு கொஞ்சம் பெரியவராக இருந்தாருன்னா, ஒரு அந்தஸ்துலேயும் பெரியவராக இருந்தாங்கன்னா நீங்கள் எப்படி சொல்லலாம், கிளாட் டு மீட் யூ அப்படின்னு சொல்லலாம். லவ்லி டு மீட் யூ, கிளாட் டு மீட் யூ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஹவுஸ் இட் கோயிங். ஹவுஸ் இட் கோயிங், அதாவது ஹவு இஸ் இட் கோயிங் அப்படின்ட்டு பிரித்து சொல்லாமல் அதை கொஞ்சம் சேர்த்து சொல்லணும். ஹவுஸ் இட் கோயிங் அப்படின்னு கேட்கணும். அப்படி சேர்த்து சொல்லும்போது தான் அது பேச்சுக்கு நல்லா இருக்கும், கேட்குறதுக்கு நல்லா இருக்கும். ஹவுஸ் இட் கோயிங் அப்படின்னு கேட்கணும். இதுவும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ யூ சே திஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஆஸ்கிங் சம்படி ஹவ் ஆர் யூ. ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்குறது போல ஹவுஸ் இட் கோயிங் அப்படின்ட்டு கேட்கலாம். இது கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுக்கு ரெஸ்பான்ஸாக இது வரைக்கும் எப்படி கேட்குறது அப்படின்ட்டுலாம் பார்த்துட்டோம். இப்போ ரெஸ்பான்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு ரெஸ்பான்ஸாக, அதாவது ஹவுஸ் இட் கோயிங் அப்படிங்கிறதுக்கு ரெஸ்பான்ஸாக நீங்கள் என்ன சொல்லலைன்னா, pretty good அப்படின்னு சொல்லலாம். pretty good அப்படின்ட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹவ் அபவுட் யூ அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் எப்படி அப்படின்ட்டு. அதுதான் பொலைட் மேனர்ஸ். அவர் கேட்குறாரு உங்களை பற்றி, அப்போ pretty good அப்படின்னு சொல்லிடுறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் மேனர்ஸ் என்னென்னா, நீங்களும் அவரை பற்றி கேட்கணும். ஹவ் அபவுட் யூ அப்படின்ட்டு. அதுக்கு என்ன மீனிங்னா, ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்குற மாதிரி தான். ஹவ் அபவுட் யூ அப்படின்னு கேட்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஐ எம் குட், ஐ எம் குட் தேங்க்ஸ் அப்படின்ட்டு. ஐ எம் குட் தேங்க்ஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள மீனிங் கிடையாது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, அதனால் கொஞ்சம் பாருங்கள். ஐ எம் குட் தேங்க்ஸ் அப்படிங்கிறது எப்போ சொல்லணும்னா, திஸ் இஸ் அ கிளவர் வே ஆஃப் சேயிங் நோ தேங்க்யூ அப்படின்ட்டு. ஒருத்தர் ஒன்று ஆஃபர் பண்ணுறார், காஃபி குடிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லாட்டா இன்னும் கொஞ்சம் சர்வ் பண்ணட்டுமா, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கேன் ஐ ஹெல்ப் யூ வித் செகண்ட் சர்விங் அப்படிங்கிறார். அதாவது அடுத்து கொஞ்சம் எடுத்து வைக்கட்டுமா சாப்பாட்டில் அப்படின்னு கேட்குறாரு. இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு நல்ல எது செய்கிறார் உங்களுக்கு,
ஒய் டோன்ட் யூ கம்ஃபர்டபுளி சிட் ஹியர் அப்படிங்கிறாரு. நீங்கள் ஒரு சேரில் உட்காந்துருக்கீங்க, சோஃபாவில் உட்காருங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒய் டோன்ட் யூ கம்ஃபர்டபுளி சிட் ஆன் த சோஃபா அப்படின்னு சொல்கிறார். இப்படி கேட்கும்போது உங்களுக்கு அது வேணும்னு தோணலை, உங்களுக்கு தேவை இல்லை, உங்களுக்கு வேணும் என்று தோணலை, இல்லாட்ட தேவை இல்லை அப்படின்னு வரும்போது நீங்கள் வேணு நோ தேங்க்யூ அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலாக இப்படி சொல்லலாம், ஐ ஆம் குட் தேங்க்ஸ் அப்படின்ட்டு. ஸோ ஐ ஆம் குட் தேங்க்ஸுங்கிறது திஸ் இஸ் அ கிளவர் வே ஆஃப் சேயிங் நோ தேங்க்யூ அப்படிங்கிறது. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஐ ஆம் குட் தேங்க்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் ஈக்குவல் டு சேயிங் நோ தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறது. இதை ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஐ டோன்ட் திங்க் வி ஹவ் மெட் பிஃபோர். இது எப்படின்னா ஒரு கூட்டத்தில் ஒரு கெட் டுகெதர்னால் என்னென்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மீட் பண்ணுறீங்க, இல்லாட்ட ரிலேட்டிவ்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணுறீங்க. அதுக்கு கெட் டுகெதர் அப்படின்னு பேர். எல்லாரும் கெட்டிங் டுகெதர், எல்லாரும் சேர்ந்து இருக்கிறீங்க. அந்த கெட் டுகெதரில் ஒருத்தரை பார்க்குறீங்க. பார்க்கும்போது உங்களுக்கு அவரை தெரியலை, 2 பேரும் கொஞ்ச நேரம் வாயடைச்சு போய் இருக்கீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் இனிஷியேட்டிவ் எடுத்துக்கிட்டு நீங்கள் முயற்சி எடுத்து அவர்கிட்ட போய் இப்படி சொல்கிறீங்க, ஐ டோன்ட் திங்க் வி ஹவ் மெட் பிஃபோர் அப்படின்ட்டு. ஸோ நம்ம 2 பேரும் இதுக்கு முன்னால் பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்கிறீங்க. இது குட் வே டு ஸ்டார்ட் அ கான்வர்சேஷன். இல்லைனா 2 பேரும் வாயடைச்சு போட்டு அப்படியே இருப்பீங்க. எப்படி பிகின் பண்ணுறது ஒரு கான்வர்சேஷனை? அதுக்கு எப்படி சொல்லலாம், ஐ டோன்ட் திங்க் வி ஹவ் மெட் பிஃபோர் அப்படின்ட்டு. நம்ம இதுக்கு முன்னால் பார்த்தது இல்லையே அப்படின்ட்டு. இட்ஸ் அ குட் வே டு ஸ்டார்ட் அ கான்வர்சேஷன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு ஷுர் சவுண்ட்ஸ் லைக் ஃபன் அப்படின்ட்டு. ஷுர் சவுண்ட்ஸ் லைக் ஃபன். இது எப்போ சொல்லணும்னா ஒருத்தர் ஒரு சஜஷன் சொல்கிறார். கேன் வி கெட் டுகெதர் டியூரிங் த வீக்கெண்ட் அப்படிங்க கேட்குறாரு. நம்ம இந்த வீக்கெண்டில் திருப்பி கூடலாமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லாட்டி ஷெல் வி கோ ஃபார் அ மூவி அப்படின்னு கேட்குறாரு. ஆர் ஷெல் வி கோ டு எ ரெஸ்டாரண்ட் டு ஹாவ் டின்னர் டுநைட் அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் ஒரு சஜஷன், ஒரு பரிந்துரையை. அது உங்களுக்கு நல்லதுன்னு படுது. ஸோ ஷுர் சவுண்ட்ஸ் லைக் ஃபன் அப்படின்னு சொல்லுங்க. கட்டாயம் இது ஃபன் மாதிரி இருக்குது, ஒரு கேளிக்கை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் ஷுர் சவுண்ட்ஸ் லைக் ஃபன் அப்படின்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் தட்ஸ் அ கிரேட் ஐடியா. அதே மாதிரி சஜஷன் கொடுக்குறாரு. அது உங்களுக்கு சம்மதமாக இருக்குது, நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ இப்படியும் சொல்லலாம், தட்ஸ் அ கிரேட் ஐடியான்னு சொல்லலாம். உங்கள் ஐடியா நல்லா இருக்கே அப்படிங்கிறது தட்ஸ் அ கிரேட் ஐடியா அப்படின்னு சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 10 சென்டென்சஸ் பார்க்குறதுக்கு முன்னால் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். கான்வர்சேஷன் இஸ் ஆல்சோ நாட் மியர் வேர்ட்ஸ். நம்ம பேசுகிற பேச்சு வேர்ட்ஸு மட்டும் இல்லை, அதாவது பாடி லாங்குவேஜ் இஸ் இம்பார்ட்டண்ட். பாடி லாங்குவேஜ்னால் நம்ம எப்படி நிற்கிறோம், எப்படி பேசுகிறோம், எப்படி சைகை செய்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இம்பார்ட்டண்ட் பாடி லாங்குவேஜ். அது மட்டும் இல்லாமல் வி மஸ்ட் லிசன் வெரி கேர்ஃபுல்லி. வி மஸ்ட் பே ஃபுல் அட்டென்ஷன் டு வாட் தி அதர் பர்சன் சேஸ். மற்றவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நல்ல அட்டென்டிவாக கேட்கணும். அது பிறகு ஸ்மைல் பண்ணணும், இடையில ஸ்மைல் பண்ணணும். வி ஹவ் டு நாட் அவர் ஹெட் ஆல்சோ இன் அக்ரிமெண்ட். அவர் பேசும்போது எப்படி தலையை லேசாக ஆட்டிக்கிறணும். அதுக்கு பிறகு வி மஸ்ட் லுக் இன்ட்ரெஸ்டட். நம்ம அவர் பேச்சில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு அவருக்கு தெரிகிற மாதிரி காட்டிக்கிறணும். வி மஸ்ட் லுக் இன்ட்ரெஸ்டட். அப்படிங்கும்போது கான்வர்சேஷன் வில் கோ ஆன் ஸ்மூத்லி, நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸு பார்ப்போம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னா, ஓ ஹவ் நைஸ் அப்படின்ட்டு. நீங்கள் காம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க, அதாவது மற்றவங்க இருக்கிறத அப்ரிஷியேட் பண்ணுறீங்க. இப்போ சாரி நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க கொடுத்துன சாரி, வாட் அ லவ்லி சாரி அப்படின்னு சொல்லலாம். வாட் அ லவ்லி சாரி, ஓ ஹவ் நைஸ், வாட் அ லவ்லி சாரி அப்படின்னு சொல்லிட்டு இட் சூட்ஸ் யூ ஸோ வெல். இது ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு, இட் சூட்ஸ் யூ ஸோ வெல் அப்படின்ட்டு சொல்லலாம். இல்லைன்னா இப்படியும் கூட சொல்லலாம், இட் லுக்ஸ் ஸோ ப்ரிட்டி ஆன் யூ, இட் லுக்ஸ் ஸோ ப்ரிட்டி ஆன் யூ அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் பழகிக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஸோ ஹவ் நைஸ், இட் லுக்ஸ் ஸோ ப்ரிட்டி ஆன் யூ அப்படின்லாம் சொல்லலாம். அதுக்கப்புறம் ஐ ஜஸ்ட் லவ் யுவர் ஷர்ட். ஆம்பளை பையனாக இருந்தால், ஒரு ஆணாக இருந்தால் இப்படி சொல்லலாம், ஐ ஜஸ்ட் லவ் யுவர் ஷர்ட் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ஷர்ட்டு நல்லா இருக்கே, வேர் டிட் யூ கெட் இட் ஃப்ரம், எங்கே இருந்து நீங்கள் வாங்குனீங்க அப்படின்லாம். இதெல்லாம் தீஸ் ஆர் சம் காம்ப்ளிமெண்ட்ஸ். இது பாராட்டு. இட்ஸ் அ கிரேட் கான்வர்சேஷன் ஸ்டார்டர். அந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நல்ல வழிகள். அப்போ நெக்ஸ்ட் ஓ இட்ஸ் ஸோ ஹாட் டுடே, ரொம்ப சூடாக இருக்கே அப்படின்ட்டு. வெதரை பற்றி பேசுகிறது,
அதாவது வானிலையை பற்றி பேசுகிறது இட்ஸ் அ நைஸ் வே டு என்கேஜ் இன் த கான்வர்சேஷன் ஆர் ஸ்டார்ட் அ கான்வர்சேஷன். அந்த கான்வர்சேஷன் பழகிறதுக்கு பேசுகிறதுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல இது. ஹவு ஹாட் இட் இஸ் டுடே, இட்ஸ் ஸோ ஹாட் டுடே அப்படின்னு சொல்லலாம். ஐ கான்ட் பிலீவ் வாட் அ ஹாட் டே இட் இஸ், எங்களால் நம்பவே முடியல இவ்வளவு சூடாக இருக்கே அப்படின்னு சொல்லலாம். ஐ கான்ட் பிலீவ் வாட் அ ஹாட் டே இட் இஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹவு ஹாட் இட் இஸ் அப்படின்னு சொல்லலாம். இஃப் த வெதர் இஸ் பியூட்டிஃபுல், நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ யூ கேன் சே வாட் அ லவ்லி வெதர் இட் இஸ் டுடே, வாட் அ லவ்லி வெதர் அப்படின்ட்டு எப்படினாலும் பேசலாம். ஹாட்டாக இருக்குது, கோல்டாக இருக்குன்னு சொல்லலாம், இல்லாட்டா வாட் அ லவ்லி வெதர்னு சொல்லலாம், டிபெண்டிங் ஆன் தி வெதர் கண்டிஷன். அது இட்ஸ் அ நைஸ் ஸ்டார்டர். ஸோ இட்ஸ் அ கிரேட் வே டு ஸ்டார்ட் அ கான்வர்சேஷன். நெக்ஸ்ட் வாட் அ ஸ்மால் வேர்ல்டு இட் இஸ். இதை பாருங்கள், வாட் அ ஸ்மால், உலகம் எவ்வளவு சிறுசாக இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அப்போ ஒரு தேர்ட் பர்சனை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் சொல்கிறாரு, அவரை எனக்கு தெரியுமே அப்படின்னு கேட்குறாரு. அதுபோல் இன்னும் 2-3 பேரை சொல்கிறீங்க, 2-3 பேரும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அவரை தெரியுமே அப்படி தெரியுமேன்ட்டு. ஸோ நீங்கள் 2 பேருக்கும் உங்களுக்கு காமன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்க. அப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க வாட் அ ஸ்மால் வேர்ல்டு இட் இஸ் அப்படின்ட்டு. ஸோ வாட் அ ஸ்மால் வேர்ல்டு இட் இஸ், உலகம் எவ்வளோ சிறுசாக இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ பேர் நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு அர்த்தம். அது பிறகு வாட் டு யூ திங்க்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. ஸோ ஒன்று சொல்கிறீங்க, அதுக்கு அவருடைய ஒப்பீனியன் அபிப்பிராயம் கேட்குறீங்க. அதுக்கு இப்படி கேட்கலாம், வாட் டு யூ திங்க், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். அப்புறம் டூ யூ ஹாவ் அ மினிட் ப்ளீஸ் அப்படின்னு கேட்கலாம். ஒருத்தரை பார்த்து அவர்கிட்ட பேசும்போதே கொஞ்சம் பொலைட்டாக நீங்கள் கேட்கணும், 1 நிமிஷம் பேசலாமா உங்கள்கிட்ட அப்படின்னு கேட்குறோம்ல, அதுதான் இது. டூ யூ ஹாவ் அ மினிட் ப்ளீஸ் அப்படின்ட்டு கேட்டுட்டு அதுக்கு பிறகு எஸ்ன்னு சொன்ன பிறகு நீங்கள் உங்களுக்கு சொல்ல வந்ததை சொல்லலாம். டூ யூ ஹாவ் அ மினிட் ப்ளீஸ் அப்படின்னு கேட்கலாம். இல்லாட்டா இஸ் இட் த ரைட் டைம் டு டாக் டு யூ. இப்போ ஃபோனில் பேசுகிறீங்க, நீங்கள் சேல்ஸ் ரெப்பாக இருக்கிறீங்க, ஒருத்தட்ட உங்கள் ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணணும். அப்போ டக்குன்னு பேசிடக்கூடாது. அவருக்கு நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்குள்ள நிலைமையில் இருக்காரா, அவருக்கு நேரம் இருக்காரா அப்படின்னு உங்களுக்கு தெரியாது டெலிஃபோன் பண்ணும்போது. அதனால் இப்படி கேட்குறது பெட்டர். இஸ் இட் த ரைட் டைம் டு டாக் டு யூ. இதை பேசுகிறதுக்கு கரெக்டான நேரம் தானா அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு பிறகு ஒரு மீட்டிங் முடிஞ்சிருச்சு, நீங்கள் பேசி ஒரு கெட் டுகெதர் மாதிரி இருக்கிறீங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் முடிஞ்சிட்டு நீங்கள் போகணும். அதாவது எப்படி ஹவு டு எண்ட் த கான்வர்சேஷன், ஹவு டு ஃபினிஷ் த கான்வர்சேஷன் அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். ஆல் ரைட் காய்ஸ், ஐ நீட் டு ஹெட் அவுட். ஆல் ரைட் காய்ஸ், எல்லாரும் நான் ஐ நீட் டு ஹெட் அவுட், நான் இப்போ போகணும். ஹெட் அவுட், ஐ நீட் டு ஹெட் அவுட், நான் வெளியே போக வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுங்க. ஐ நீட் டு ஹெட் அவுட் அப்படின்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் இப்படியும் சொல்லலாம், ஹாய் ஃபோக்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸ்னு அர்த்தம். ஹாய் ஃபோக்ஸ், ஐ மஸ்ட் கெட் கோயிங் அப்படின்னு சொல்லலாம். ஐ மஸ்ட் கெட் கோயிங் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கு பிறகு கடைசியாக ஒருத்தர்கிட்ட சொல்கிறீங்க, அவருக்கு சொல்லி விடைபெறும் போது சொல்கிறீங்க, இஃப் யூ ஃபீல் ஃப்ரீ டு கால், ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கால் மீ, ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கால் மீ இஃப் யூ வாண்ட் எனிதிங். உங்களுக்கு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா என்னை கூப்பிடுங்க. ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கால் மீ, ஐல் பி ஹாப்பி டு ஹெல்ப் யூ அப்படின்ட்டு ஹெல்ப் ஆஃபர் பண்ணுறீங்க. இதெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு நல்ல வேர்ட்ஸ். நீங்கள் போகிறதுக்கு முன்னால் எப்படி சொல்லலாம், ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கால் மீ இஃப் யூ வாண்ட் எனிதிங், ஐல் பி ஹாப்பி டு ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு கடைசியாக எப்படி சொல்லலாம், see you, have a good day அப்படின்னு சொல்லலாம். see you all, எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. see you all, have a good day அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டா have a nice day அப்படின்னா, have a good day, have a nice day அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விடைபெற்று போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ஷார்ட் சென்டென்சஸ்லாம் எல்லா வகையான சென்டென்சஸும் பார்த்துட்டோம். இது நீங்கள் கான்வர்சேஷன் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். எல்லாம் பார்த்து படிக்கும்போது, இல்லாட்ட நான் வீடியோவில் சொல்லும்போது கேட்கும்போது இதெல்லாம் ஸ்மால் சென்டென்சஸாக தான் இருக்கேன், நம்மளும் பேசிடலாமே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் வாய் வராது, பழக்கம் இல்லைன்னா வாய் வராது, வாய் வறண்டு போகும். அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இதை பேச கற்றுக்கோங்க. அப்போ ஒரு கான்வர்சேஷன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்துடும், அது பிறகு ஃப்ளூவெண்ட்டாக பேச ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் லெசன். If you like this lesson, please click the like button and share this video among your friends. And to watch similar educational videos, please click the subscribe button to subscribe to my channel. Thank you very much and bye-bye.